அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, டிமார்ட்டு இது எல்லாத்தையும் ஓரங்கட்டுறது மாதிரி ஒரு ஆப்பு. அதுவும் நம்ம சரவணா ஸ்டோரோட அண்ணாச்சி ஆப் தான் இது. அந்த அண்ணாச்சி ஆப்பில இப்போ நான் என்ன பொருள் வாங்கியிருக்கிறேன், எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்குது. இந்த டயத்துக்கு நம்ம ஏசி இல்லாம இண்டக்ஷனை அதிகமா யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கிற டயம். இப்போ இதுக்கு நம்ம இட்லி சுட்டு சாப்பிடுவோம். மற்றபடி தோசை சுடுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறது மாதிரி இருக்கும் இண்டக்ஷனில். இப்போ அதுக்கு தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா அதுவும் இந்த மாதிரி காஸ்ட் அயர்னில் ஒரு தோசை தவா வாங்குவோம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பெருசாக இருந்தால் நமக்கு சூடு அதிகமாக நமக்கு 4 பக்கமும் நமக்கு வராது. நடுவில் மட்டும் தீஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால 11 இன்ச்சு நமக்கு வாங்கலாம் அப்படின்னு வாங்கினேன். நான் எப்போ எந்த பொருள் பிரித்தாலும் இவன் பேர் அப்பு, இவன் வந்துடுவான். எல்லாத்துக்குமே வந்து அவனும் நானும் பிரிக்கிறேன் அப்படின்னு அவனும் வந்துடுவான். இப்படியே இந்த காஸ்ட் அயர்ன் தவாவையும் இந்த அப்புவையும் பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே சென்னையில் இருக்கிறவங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம அண்ணாச்சி ஆப்பில் நம்ம பொருள்லாம் வாங்கலாம். வீட்டுக்கே நமக்கு டோர் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே ரூ. 100 நமக்கு ஆஃபரில் போயிடும். இந்த தோசை தவா ரூ. 599 போட்டிருந்தாங்க. பின்னாடி பக்கம்லாம் பாருங்கள், சொரசொரப்பு இல்லாமையே இருக்குது. நமக்கு இண்டக்ஷனில் ஒரு 2 தோசை நம்ம ஊற்றிட்டு 3வது தோசைக்கு நம்ம அடுப்பை நம்ம பாசில் வச்சிட்டோம்னாக்கா அடுத்தது நம்ம 3வது தோசை 4வது தோசை சூடு அதில் இருக்கும், அதிலேயே ஊற்றிக்கலாம். இப்போ இதோட சைஸ் பாருங்கள், ஒரு ஜானும் 4 விரலும் இதில் வந்திருக்குது பாருங்கள். இந்த அகலம் 11 இன்ச்சு இது போதும், சூப்பராக இருக்கும். இதை விட பெருசாலாம் நம்ம வாங்கினோம்னாக்கா ரொம்ப நமக்கு நடுவில் தீஞ்சு போகிறது மாதிரி இருக்கும். இந்த காஸ்ட் அயர்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப் லாங் கேரண்டி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் உள்ளதெல்லாம் இவனே பிச்சு எடுத்துருவான் கொஞ்ச நேரத்தில். இந்த தவாவோட வெயிட்டு 2.8 கிலோ அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதோட விலை ரூ. 599. இதில் ரூ. 100 மேலே எனக்கு இதில் நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. இது நான் வீட்டுக்கு சிஓடி மூலமாக கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனால் ரூ. 20 நான் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறது மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 460 இதோட விலை. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதை சீசனிங் பண்ணுறதுக்கு அவங்க ஏற்கனவே சீசனிங் பண்ணியிருப்பாங்க. அதனால் சிம்பிளாகவே நம்ம தோசை ஊற்றிடலாம். கம்பி ப்ரஷ்லாம் வச்சு தேய்ச்சி கழுவாமல் லேசாக ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சி கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி மொறுமொறுன்னு வரா மாதிரி இதை வதக்கிக்கங்க. சவந்து போகிறது மாதிரி இப்போ சுற்றி நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு நம்ம வதக்கிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருவோம். இதில் துருவெலாம் எதுவுமே இருக்காது. இது ஃபஸ்ட்டு நம்ம சீசனிங் பண்ணின தவா, அதை மறுபடியும் நம்ம சீசனிங் பண்ணுறதுக்கு தோசை ஒட்டாமல் வர்றதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சாகணும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தை வதக்கி எடுத்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவையும் நம்ம ஹோட்டலில் தோசை சுடுற மாதிரி மொறுமொறுன்னு தோசை சுட்டுடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணியை ஊற்றிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு துணியால் நம்ம 4 பக்கமும் நல்லா சுற்றி தொடச்சி எடுத்துருவோம். அப்போ தான் அந்த வெங்காயத்தோட வாசனைலாம் இல்லாமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு தோசை நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள், பிடிக்குதா என்னான்னு. நான் இது நேரடியாக நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எந்த அளவுக்கு பிடிக்குது, எந்த அளவுக்கு நல்லா வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம சுற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி காஸ்ட் அயர்னில் உள்ள தோசை தவாவை நான் வாங்குகிறேன். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் ஒரு நாள் கூட நான் வாங்கினதில்லை. இதோட விலை நிறைய இடத்துல நான் காமிச்சிருக்கிறேன். ரூ. 899 கூட போட்டிருக்கிறாங்க. 12 இன்ச்சு உள்ளது. இது நமக்கு 11 இன்ச்சே போதும், ரூ. 460. இப்போ கொஞ்சம் லேசாக இது பிடிக்கிறது மாதிரி இருக்குது இந்த தோசைக்கல்லில். இப்போ இந்த தோசையை எடுத்துருவோம். அடுத்ததாக ஒட்டாமல் வர்றதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் முட்டையை ஊற்றிட்டு நல்லா நம்ம முட்டையை 4 பக்கமும் தோசைக்கல்ல படுறது மாதிரி அப்படியே பெரட்டி எடுத்துருங்க. கொஞ்சம் அடி பிடிச்சாலும் பரவாயில்ல. இப்போ வேகமாக வைக்காதீங்க. எந்த அளவுக்கு நம்ம சைடில் லெஃப்ட் சைடில் நம்ம கம்மி பண்ணி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு துணி எடுத்து நல்லா கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு துணியால் தேய்ச்சி விட்ருங்க. அப்போ உள்ள மரப்படி ஒவ்வொரு தடவையும் நான் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இந்த துணியில் இந்த மாதிரி நம்ம 4 பக்கமும் தேய்ச்சி விட்டு எடுக்கும்போது தோசை சூப்பராக வரும். சுற்றி நம்ம எண்ணெய் ஊற்றுன்னு அப்படிங்கிறது அவசியம் இல்லை. கேஸ் தட்டுப்பாட்டில் என்கிட்ட அடிஷ்னலாக இன்னொரு கேஸ் இல்லை, சரியாயிடுச்சு. இப்போ அதனால் இந்த ரம்ஜானுக்கு இந்த தோசைக்கல்லில் தான் நான் பரோட்டா சுடுறது மாதிரி இருக்கும், ஜால்ரு தோசை சுடுறது மாதிரி இருக்கும் இண்டக்ஷனில் வச்சுட்டு. அதனால் அடுப்பை நம்ம எந்த அளவுக்கு கம்மி பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ முட்டை தோசை இதில் ஊற்றிக்கலாம், ஊத்தப்பம் ஊற்றிக்கலாம், நம்ம விருப்பமான எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். குட்டி குட்டியாக சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம ஊற்றி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த தோசைக்கல். இப்போ தோசையெல்லாம் நம்ம சுட்டு முடிச்சுட்டு அந்த அடுப்புலேருந்து அடுத்த அடுப்புக்கு எடுத்து வச்சுருங்க. அதே அடுப்புலேயே வைக்க வேணாம், இன்னும் கொஞ்சம் சூடு அப்படியே இருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பொருள் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப கம்மியான விலை, சரவணா ஸ்டோரில் இந்த மாதிரி உள்ளது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் கூட இந்த மாதிரி விலை
விலையில நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ இதெல்லாம் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக இருக்கும். 100, 200 கொடுத்து நம்ம பொருள் வாங்குறத விட இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆரஞ்சு ஜூஸ் போடுறதுக்கு வெளியில் எங்கேயாவது போனோம்னாக்கா நம்ம பேக்லேயே எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ 2 கொடுத்துருக்காங்க. இதில் நல்ல கப்பு, நல்ல பெரிய கப்பாக தான் இருக்குது. எப்படி கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டருக்குள்ளே நமக்கு இந்த கப்பு பிடிக்கும். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இந்த கப்பை இப்படி நேராக வச்சுட்டு ஆரஞ்சு ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். இப்படி இதையே இந்த மாதிரி கவுத்து வச்சிட்டோம்னாக்கா உள்ளே உங்களுக்கு மாதுளம்பழம் ஜூஸு, திராட்சை ஜூஸு இது எல்லாமே நமக்கு புழிஞ்சிக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இப்போ லைட்டாக நம்ம இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி திருவி எடுத்தோம்னாக்கா கீழே நமக்கு ஜூஸ் ஃபுல்லாக நமக்கு வடிஞ்சிடும். இப்போ என்கிட்ட திராட்சையோ மாதுளம்பழமோ இல்லை அப்படிங்கிறதுனால இதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இருந்துச்சுன்னா அதை நான் செஞ்சு காமிச்சிருக்கலாம். இப்போ நம்ம பழம் வாங்கலை. எல்லாருக்குமே வீட்டில் ஜுரமாக இருக்கிறதுனால பழம் வாங்கலை. இதோட விலையை பாருங்கள், 56 ரூபா போட்டிருக்கு. 56 ரூபாய்க்கு நல்ல ஸ்ட்ராங்காக ஒர்த்தபுளான ஒரு பொருள் தான். இந்த விலைக்கு தாராளமாக நம்ம வாங்கலாம். இது 350 ml அப்படின்னு போட்டிருக்குது. இந்த கமெண்ட்டை பாருங்கள், ரொம்ப சாமர்த்தியசாலியாக விலையை ஸ்லிப்பை காட்டாமல் வெள்ளை கலர் உள்ள ஸ்லிப்பை காட்டுற அப்படின்னு போட்டிருக்காங்க. விலையை காட்டு, அப்போ தான் எல்லாருக்கும் புரியுண்டு. நீங்களே பாருங்கள், நான் கரெக்டாக விலையை ஸ்லிப்போட அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்ததாக பிஜிஎனில் இந்த மாதிரி ஒரு சாப்பர் வாங்கியிருக்கிறேன். இது விலை 199 ரூபா. இது நம்ம சும்மா சாதாரணமாக ப்ரெஸ் பண்ணுறது மாதிரி உள்ளது தான். நம்ம ஒரு நூல் மாதிரி உள்ளதை நம்ம கையால் அப்படியே இழுக்கிறது மாதிரி வரும். அந்த மாதிரி உள்ளது வாங்காமல் நான் இந்த மாதிரி உள்ளதை நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி உள்ளது வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வர்ற ரம்ஜானுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் வெட்டுன்னு நம்ம கொத்து பரோட்டா, ஜால்ட்ரு தோசை இந்த மாதிரி எல்லாம் செய்கிறதுக்கும் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இது வாங்கியிருக்கிறேன். இது எந்த அளவுக்கு எனக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நேரடியாகவே டெமோவாகவே காட்டுறேன். இப்போ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த பொருளை நீங்கள் போத்தீஸில் இருக்கு வாங்கிக்கலாம். ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் இதிலலாம் வாங்குறத விட நம்ம நேரில் பார்த்து நம்ம வாங்கும்போது நம்ம பொருள் தரமாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கிடலாம். இப்போ இந்த மாதிரி வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப நைஸாக நம்ம இதை சாப் பண்ணுறது அப்படின்னாக்கா இதில் போட்டுக்கலாம். நம்ம இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். சின்ன வெங்காயம்லாம் இப்போ வெயில் நாள் அப்படிங்கிறதுனால வத்தல், வடகம் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து லாக் பண்ணுற சிஸ்டம் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. எந்த பொருளுமே போடாமல் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ நான் இதில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இப்போ எப்படி நமக்கு அது வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கூடவே ஒரு பாதி தக்காளியையும் நான் சேர்த்து போட்டிருந்தேன். அது வீடியோவில் கொஞ்சம் எனக்கு விட்டு போயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இதை ப்ரெஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தால் கூட அவங்கக்கிட்ட நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தையோ மற்ற காய்கறியோ உள்ளே போட்டுட்டு அவங்கள்ட்ட ப்ரெஸ் பண்ண சொல்லி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக எனக்கு கட் பண்ணி கொடுத்துருச்சு. இது எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், வெங்காயம், தக்காளி இது எந்த அளவுக்கு எனக்கு நைஸாக கட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். 199 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தபுளான ஒரு பொருள் தான். சரி, வெங்காயம் ரொம்ப ஈஸியானது, இதை உங்களுக்கு கட் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்ததாக கேரட்டையும் போட்டு பார்க்குறேன். இதையும் கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி குடிச்சிருக்கிறேன். இப்போ இதையும் போட்டு பார்ப்போம். இதுவுமே நல்லா உங்களுக்கு நைஸாக உங்களுக்கு துருவுனது மாதிரி கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு சூப்பரான ஒரு பொருள்னு சொல்லலாம். இது லேசாக உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகுது. இப்போ லேசாக இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் மொத்தமாக நமக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக இருந்தாக்கா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், எப்படி உங்களுக்கு அழகாக நைஸாக உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னு. இந்த ரம்ஜானுக்கு கொத்து பரோட்டா கொத்துறதுக்கு, ஜால்ருக்கு நாங்கள் உள்ளே வந்து ஸ்டஃபிங் மாதிரி வைப்போம். அதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொருள் ஒரு சூப்பரான பொருள். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன், செட்டாக உள்ளது. இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நான் வாங்க மாட்டேன். இது எனக்கு இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ பெருநாள் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கட் பண்ணி உள்ளே வச்சிடலாம் முதல் நாளே. எனக்கு அதுக்காக நான் இந்த மாதிரி பாக்ஸை நான் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு 6 பாக்ஸ் இதில் வச்சுருக்கிறாங்க. 129 ரூபா போட்டிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரியே இவன் கரெக்டாக பிரிக்கும் போது வந்துடுவான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?